பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அஹ்மத் ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய திக்ருகளை தான் பார்க்க போகிறோம். இதில் அல்லாஹுடைய இஸ்மு இருக்குது, அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டிய இஸ்திகஃபார் இருக்குது, இன்னும் அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குது. இந்த நான்கையும் குறைந்தது 33 முறையிலிருந்து ஒரு 100 முறை வரையும் முடிந்தால் அதிகப்படியாக ஓதிக்கொள்ளுங்க. இதை ஓதிவிட்டு துவா செய்யுங்க. உங்களுடைய துவாக்கள் மிகவும் வேகமாக கபுலாகும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே சிறப்பு வாய்ந்தது தான். அதில் முதல் ஒன்று சலாமுன் கவுலம் ரப்பர் ரஹீம், அப்படின்னா சாந்தி உண்டாவதாக அருள்மிகு ரப்பின் புறத்திலிருந்து அர்த்தம். அல்லாஹுடைய சாந்தியும் ரஹ்மத்தும் நமக்கு கிடைக்கணும். அந்த சாந்தி தான் முதல் விஷயம். அதனால தான் நமக்கு துவால கூட பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும்னு நம்ம ஒரு முஃமினை பார்த்து சொல்வதை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான். அப்போ ஒருவருக்கு ரொம்ப அடிப்படையான துவா என்னன்னா சலாம். அந்த சலாம் கிடைச்சாவே மன நிம்மதி, உடல் நிம்மதி, ஆரோக்கியம் அனைத்துமே கிடைச்சிடும். இது சொர்க்கவாசிகளுக்காக நற்செய்தி கூடப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அதுவும் மறுமையில சொர்க்கத்துக்குள்ள இது ஒழிக்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை ஓதுங்க, உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஒரு விஷயம் ஆரம்பிக்குதுன்னா நமக்கு அதில் ஒரு நிம்மதியே இருக்காது. அது பாட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு எப்படா இந்த விஷயம் முடியும்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஆனால் அந்த காரியத்தை அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஒரு அமைதிகரமாக ஒரு சாந்தியாக நடத்தி கொடுப்பான். இந்த ஒரு திக்ரை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து யா ஹையு யா கையிமு பிற அஹ்மதிக்கு அஸ்தகீசோ, உயிருள்ளவன் நித்தியமானவன். இன்னும் அல்லாஹோடத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், உதவி தேடுறோம். அவன்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுறோம், எதிர்பார்க்குறோன்னு சொல்கிறோம். அல்லாஹுடைய இந்த இஸ்மி யா ஹையு யா கையும் அப்படிங்கிறது இஸ்மே அகலம் கொண்டுள்ளதாக இருக்குது. இதை ஓதுவதன் மூலமாக உங்களுடைய எந்த ஒரு தேவையுமே என்ன ஆகும், நிறைவேறும். அல்லாஹுடைய உதவியும் உங்களுக்கு இந்த இஸ்முகளின் மூலமாக கிடைக்கும். அடுத்து யா ரஹ்மானு யா ரஹீமு, இது இஸ்முகள்லேயே வைத்து ரொம்ப சிறப்பான இஸ்மு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்மில்லா சொல்கிறோமே, அந்த பிஸ்மில்லா கூடயே அல்லாஹு பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் தான் வச்சுருக்கான். அதில் வர்ற அர் ரஹ்மான் அர் ரஹீம் தான் இது. அப்படி நம்ம பிஸ்மில்லாவோடே சேர்ந்து வரக்கூடிய இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீமுக்கு என்ன அர்த்தம்னா, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அர்த்தம். அல்லாஹு அளவில்லாத அருளை நம்ம மேலே பொழிந்து கொண்டே இருக்கிறான். அவனால் முடியாத எதுவுமே இல்லை. இந்த உலகத்துக்கு நம்ம எதுவுமே கொண்டு வரல, இருந்தாலும் அல்லாஹு நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கான். இருந்தாலும் ஒரு சிலருக்கு தான் வாழ்க்கை வெற்றியாக இருக்கு. அது யாருன்னு பார்த்தா அல்லாஹுடைய கருணையில இருக்கிறவங்க. அதனால யா ரஹீமும் சேர்ந்து ஓதுறோம். யா அல்லாஹ், உன் கருணை இருந்தாதான் நீ கொடுக்கக்கூடிய அடையத்தையும் நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். உன் கருணை என் மீது பொழிந்து உன் சக்தியை கொண்டு எல்லா தேவைகளும் நிறைவேற்று அப்படின்னு நம்ம ஓதக்கூடிய வார்த்தை தான் இது. இதை ஓதிக்கொள்ளுங்க. கடைசியா அஸ்தோஃபுல்லாஹ வாத்தூபிலேஹி, பாவ மன்னிப்போட முடிச்சுக்கொள்ளுங்க. அஸ்தோஃபுல்லாஹ வாத்தூபிலேஹி, யா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பாயாக, இன்னும் முன்னிடத்துல தான் நான் திரும்பி வரேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அஸ்தோஃபுல்லாஹ வாத்தூபிலேஹி நம்ம ஓதுவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்படுது. நம்மளுடைய ரிசுகுகள் தடை இல்லாமல் கிடைக்குது. காணாத புறத்திலிருந்து அல்லாஹுடைய உதவி வருது. எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய இம்மை மறுமையுடைய வாழ்க்கையுடைய வெற்றியே அல்லாஹிடத்துல நம்ம கேட்கக்கூடிய தௌபால தான் இருந்துகிட்ருக்கு. நபி அவர்களே ஒரு நாளைக்கு 70 முறை, இன்னும் 100 முறையெல்லாம் ஓதியிருக்காங்க. நாமளும் இன்னும் அதிகமான முறை என்ன பண்ணணும், தௌபா செய்யணும். தௌபா செய்து கொண்டே இருந்தாவே போதும், எல்லா பலன்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இது ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான். இதை ஓதிவிட்டு துவா செய்துவாங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை தருவானாக. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க.